ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பட்டியாலா பேண்ட் வந்து ஹெவி பட்டியாலா பேண்ட் வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ புரிகிற அளவுக்கு கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், அந்த வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம பெல்ட் பீஸை வந்து 2 பார்ட்டாக வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டையும் இதையும் வந்து நம்ம இந்த பெல்ட்டை ரெண்டும் வந்து ஒன்றா சேர்த்து இப்படி வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டிச் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம பெல்ட்டோட 2 பார்ட்டையும் எடுத்துட்டு முதல்ல இது ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பெல்ட்டை வந்து 2 பார்ட்டும் வந்து ஒன்றா வச்சு நம்ம தச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பெல்ட் வந்து நம்மளுக்கு இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பெல்ட்டோட இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த சைடு, இந்த 2 சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி மடித்து இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி மடித்து இந்த சைடு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளோட பெல்ட்டோட இந்த சைடும் வந்து முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட கெட்ட பக்கம் தான் வந்து நம்ம தையல் போடணும். அதாவது இந்த 2 பெல்ட்டையும் வந்து நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, இந்த சைடு தான் இந்த மாதிரி மடித்து தைக்கணும். இப்போ பெல்ட்டோட இந்த சைடு நான் முதல்ல 1/4 இன்ச் அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச். ஓகே, இப்போ அப்படியே இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பெல்ட்டோட இந்த சைடு வந்து நம்ம தச்சிட்டோம். இந்த சைடு ஃபினிஷ்டு. ஓகே, ஸோ இப்போ பெல்ட்டோட இந்த சைடு அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச். ஓகே, இப்போ பெல்ட்டோட 2 சைடும் வந்து நம்ம மடித்து தச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பெல்ட்டோட இந்த மேலே இருக்குல்ல, இதை வந்து முதல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இப்படி மடிச்சுக்கணும். ஓகே, மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து 1 இன்ச் இல்லைன்னா நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டீங்களோ அந்த அளவுக்கு இப்படி மடித்து வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பெல்ட் முடிகிற வரைக்கும் வந்து தைக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிக்கும்போது நடுவில் வந்து நீங்கள் அந்த நாடா இன்செர்ட் பண்ணுறதுக்கு இந்த கேப் வந்து விடணும். சரியா? இப்போ வந்து நான் இதை தச்சு காட்டுறேன். நீங்கள் ஒரேடியாக வந்து மடிக்க முடியல அப்படின்னா கூட முதல்ல குட்டியாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ சின்னதாக மடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மடிக்கலாம். ஓகே.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரேடியாக வந்து மடிக்காமல் 1/4 இன்ச்சுக்கு வந்து முதல்ல வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு திரும்பவும் மடிக்க போகிறேன். சரியா? ஸோ நீங்கள் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் மேலே வந்து மடித்து தைச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் தைக்க முடிஞ்சதுன்னா 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வந்து உங்கள் நாடாக்கு வந்து இடம் விட்டு நீங்கள் தைக்கலாம். சப்போஸ் பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 1/4 இன்ச்சை வந்து தைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்படி நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டீங்களோ ஒரு 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச், இல்லை 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து இந்த நாடா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ நான் தச்சு காட்டுறேன். நம்ம இந்த நாடா இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இந்த சென்டரை பிடிச்சி அப்படியே இதை 2 இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகே, 2 மடிச்சுட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடை இப்படி வந்து இப்படி கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சு வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கிருந்து இந்த இவ்வளோ ஸ்பேஸு ஒரு 2 இன்ச்சோ இல்லை வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்படி தையல் போட்டுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ வந்து பெல்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நான் இங்கிருந்து வந்து ஒரு 2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உள்ளே திருப்புனீங்கன்னா நம்மளோட பெல்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ ஓகே, நம்மளோட பெல்ட்டு இது வந்து நம்மளோட இந்த நாடா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பேண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேண்ட் வந்து நான் வந்து இந்த 2 கால் பார்ட் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த பார்ட்டும் வந்து அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த பார்ட்டை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் சூப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டோட பாட்டமில் இருந்து நம்ம ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாட்டமுக்கு வந்து நம்ம 2 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்க எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து இந்த பேண்ட்டோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல பாட்டமுக்கு 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சை எப்படி மடித்து தைக்கிறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் அப்படியே கீழே மட்டும் நான் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த பேண்டோட இந்த பாட்டம் இருக்குல்ல, இந்த நடு பீஸோட இந்த பாட்டத்தை வந்து நம்ம முதல்ல 1/4 இன்ச் வந்து முதல்ல வந்து மடிச்சு தச்சிடணும். தச்சிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல 2 இன்ச்சு, ஸோ இப்படி மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, இந்த நடு பகுதி, இந்த பேண்டோட இந்த நடு பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச் சீம் அலவன்ஸ் பாட்டமுக்கு கொடுத்துருக்கோம். அந்த 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 2 இன்ச்சை வந்து முதல்ல 1/4 இன்ச் மடிச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சை அப்படியே வந்து நம்ம இப்படி மடிச்சு தைக்கணும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டையும் நம்ம இப்படி ஃபுல்லா அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த பார்ட்டையும் இதையும் நம்ம இப்படி 1/2 இன்ச்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த பேண்ட்டோட நடு பீஸை மட்டும் எடுத்துட்டேன்.
இது வந்து கெட்ட பக்கம். ஸோ இந்த கெட்ட பக்கம் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் முதல்ல மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 2 இன்ச்சு பாட்டமுக்கு கீழே சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 2 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு நான் மடித்து தச்சிட்டேன். பேலன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி பேலன்ஸ் இருக்கிற என்னோட சீம் அலவன்ஸை இப்படி மடித்து நான் வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கீழே வந்து இந்த பாட்டம் வந்து மடித்து வந்து தச்சிட்டோம். நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பீஸை வந்து அப்படியே வந்து இதோட இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே பேண்ட்டோட நீளத்துக்கும் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு பேண்ட்டோட நீளத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து அந்த நடு பீஸோட நல்ல பக்கம், இது நடு பீஸோட நல்ல பக்கம், இது அந்த சைடு பீஸோட நல்ல பக்கம். ஸோ இந்த நல்ல பக்கம் நல்ல பக்கமும் வந்து இப்படி பார்த்த மாதிரி இப்படி ஒன்றா வச்சுக்கலாம். ஓகே, ஒன்றா வச்சுட்டு இப்படி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்தோம். 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம பேண்ட்டோட நடு பீஸையும் சைடு பீஸையும் வச்சு ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு சைடு பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடு பீஸையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நடு பீஸோட நல்ல பக்கம் இது, நம்ம சைடு பீஸோட நல்ல பக்கம் இது. ஓகே, ஸோ இதை இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், இது நடு பக்கத்தோட நல்ல பக்கம், இது சைடு பக்கத்தோட நல்ல பக்கம். இப்படி ஒன்றா வச்சுட்டு நம்மளுக்கு இந்த கிராச் வந்து இப்படி மேலே வர மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கரெக்டாக கீழே இந்த பாட்டமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதையும் வந்து தச்சுக்கலாம். பார்த்தா தெரியும், பாட்டம் மடித்து தைச்சிட்டோம். சைடில் இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து நான் கீழே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, இந்த நடு பகுதி இருக்குல்ல, இந்த நடு பகுதியோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி மார்க் பண்ணுங்க முதல்ல. ஸோ நான் இப்படி டேப்பை வச்சு இப்படி நான் டேப்பை 2 இப்படி மடிக்கிறேன். இப்போ மடிச்சுன்னா என்னோட மிட் பாயிண்ட் வந்து கிடைச்சிது. ஸோ என்னோட மிட் பாயிண்ட் வந்து இது. நான் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து அப்படியே குட்டி குட்டியா வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டே வர போறோம். ஓகே, ஸோ நான் இப்படி இப்படி மடிச்சு மடிச்சு குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வந்து நான் வைக்க போறேன். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து நான் ப்ளீட்ஸ் வைக்கும்போது நான் இப்படி வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு நான் ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறேன். ஓகே, அதே இந்த
இப்படி மடிச்சு நான் இப்படி வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஓகே, ஓகேவா? சோ இப்படி ஆப்போசிட்ல இப்படி ஆப்போசிட்ல வந்து நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஓகே, சோ இந்த பாதி வந்து இந்த பக்கம் இப்படி மடிச்சு ப்ளீட் வைக்கணும், இந்த பாதி இப்படி மடிச்சு ப்ளீட் வைக்கணும். இதே மாதிரி நான் என்னோட இந்த மொத்த கிளாத்தும் வந்து நான் மடிச்சு மடிச்சு ப்ளீட்ஸ் வைக்கிறேன். சோ இந்த ப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, உங்களோட இந்த பெல்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த பெல்ட் பார்ட்டை நம்ம வந்து ரெண்டா மடிச்சிருக்கோம். ஓகே, பெல்ட் பார்ட்டை ரெண்டா மடிச்சிருக்கோம்ல, இந்த பெல்ட் பார்ட் எந்த அளவுக்கு வந்து இந்த பெல்ட் பார்ட் ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வித்து இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ஒரு பேண்ட் இந்த ஒரு பக்கம் கால் இருக்குல்ல அந்த அளவுக்கு நீங்க சுருக்கி ப்ளீட் வைக்கணும். ஓகேவா? சோ இந்த பெல்ட் ரெண்டா மடிச்சா எந்த அளவுக்கு வித்து இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பேண்டோட ஒரு காலை வந்து ப்ளீட் வச்சு சுருக்கணும். அந்த அளவுக்கு தான் சுருக்கணும், அதுக்கு மேல இருந்தா கரெக்டா வராது. ஓகேவா? இந்த பெல்ட்டோட ரெண்டா மடிச்ச அளவுக்கு தான் இந்த ஒரு காலோட இந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து இந்த சைடு சீம் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு வந்து விட்டுருக்கணும். ப்ளீட்ஸ் எல்லாம் மடியாம பிரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ரஃபா ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ரஃபா வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கால் பக்கம் நான் வந்து எப்படி தச்சனோ அது கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லாமல் இன்னொரு கால் வந்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஓகே, வந்து நான் வந்து ஒரு பேண்ட்டோட ஒரு காலுக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி இந்த பேண்ட்டோட இந்த காலுக்கு நான் என்ன பண்ணணும் அது அக்யூரேட்டாக வந்து நீங்கள் இன்னொரு சைட் பேண்ட் காலுக்கு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பேண்ட்டோட நல்ல பக்கம் இது, இதோட நல்ல பக்கம் இது. சோ இந்த நல்ல பக்கத்தையும் இந்த நல்ல பக்கத்தையும் ஒண்ணா பாக்குற மாதிரி இப்படி வெச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இந்த பேண்ட் காலோட நல்ல பக்கம் இது, இந்த பேண்ட் காலோட நல்ல பக்கம் இது. சோ இத இப்படி ஒண்ணா வச்சுட்டு இந்த கிராச்சையும் இந்த கிராச்சையும் நீங்க இப்படி ஒண்ணா வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து இந்த கிராச்சையும் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ரெண்டு பேண்ட் காலையும் வந்து நீங்க இந்த கிராச் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். சரியா? சோ இப்போ பார்த்தா தெரியும், இத வந்து இந்த பேண்ட் வந்து நல்ல பக்கம் ஒண்ணுக்கு மேல அப்படி ஒண்ணு வச்சு நம்ம இந்த கிராச் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டிச்சிங் சென்டர், இந்த ஸ்டிச்சிங் வந்து சென்டரா வர மாதிரி புடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்படி புடிச்சிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்ப இதையும் இப்படி ஒண்ணா வச்சு அப்படியே வந்து ஃபுல்லா இந்த வி ஷேப் வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்ல தைக்கணும். ஓகே, ஓகே. இந்த கிராச் கிட்ட வந்து கரெக்டாக வந்து இந்த கிராச் ரெண்டுத்தையும் இப்படி கரெக்டாக ஒன்றா வச்சு பர்ஃபெக்டாக தைக்கணும். ஓகே.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வி ஷேப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேண்ட்டை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டியும் வந்து நல்ல பக்கமாக இருக்குது. ஸோ இந்த நாடை வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த பட்டியோட சென்டர் இது அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டோட சென்டர் இது. ஸோ இதை இப்படி வச்சு இந்த சென்டரையும் நடுவில் வச்சு அப்படியே வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபுல்லாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து நீங்கள் இப்படி இந்த பட்டியோட இதை சேர்த்து வச்சு ரவுண்டாக ஃபுல்லாக தச்சுட்டு வரீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த சென்டரும் இந்த பட்டியோட இந்த சென்டரும் இந்த பேண்ட்டோட சென்டரும் கரெக்டாக நான் ஒன்றா வச்சு பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் இப்படி வந்து இதை பின் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பெல்ட்டோட சென்டர் பட்டியோட சென்டர் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த பட்டியும் பேண்ட்டும் வந்து 1/2 இன்ச் வந்து வச்சு ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து இந்த சென்டர் பேக் சைடும் வந்து பட்டியோட சென்டரும் பேண்ட்டோட சென்டரும் வந்து கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து சீம் அலவன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தச்சிங்க அப்படின்னா அந்த சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இந்த பேண்ட் வந்து முடிஞ்சுது. இதோட ஃபைனல் லுக் இதுதான். இது நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக வரும் இது. ஸோ கிளாத் வந்து நீங்கள் உங்களுக்கு ஜாஸ்தி இந்த மாதிரி வந்து நிறைய ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ஒரு 4 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா தாராளமாக கர்வியாக சூப்பராக வரும் அந்த பேண்ட்டு. ஒரு 3.5 ஓகே. மினிமம் வந்து நீங்கள் ஒரு 3.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கர்வாக வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வரும். இந்த ப்ளீட்ஸ் தான் வந்து இந்த பேண்ட்டுக்கே வந்து ஹைலைட்டு. ஸோ நீங்கள் வந்து 3.5 to 4 மீட்டர் வந்து எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பேண்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேக் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.